لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله بعد قال الله تعالى اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما قال نبينا صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அகிலத்தின் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஏழு இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு அழைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலக மக்களுக்கு ஒரு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய வாழ்க்கை நெறிமுறையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீகள் மீதும் இமாம்கள் மீதும் குறிப்பாக இந்த ஜுமாவுடைய நாளுக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை எதிர்பார்த்து நேரமாக வந்து அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நினைத்து நிலவட்டுமாக எதிர்பார்த்து என்னுடைய ஆரம்பிச்சு கிரியக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையின் காரணமாக ரஹ்மத்தின் காரணமாக நாமெல்லாம் புனிதமிக்க துல்ஹஜ் மாதத்தை அடைந்திருக்கிறோம். சிறப்புக்குரிய ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த மாதத்தில் யாரை நினைவும் பொருட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வணக்க வழிபாடை அமைந்திருக்கிறாரோ அந்த மனித புனிதராக இந்த பூமியில் வாழ்ந்து மறைந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியான செய்தியை தான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவின் வாயிலாக நாம் பார்க்க இருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு எத்தனை படிப்பினைகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதமாக இருக்கக்கூடிய திருமறை குர்ஆனில் 70க்கும் மேற்பட்ட இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அவருடைய வரலாறை பற்றி செல்ல தெளிவாக நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்த முடியும் என்றால் இந்த உலகம் அழியும் வரை ஒவ்வொரு முஸ்லிமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நினைவு கூறாமல் இருக்கவே முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எப்படிப்பட்ட தரஜாவை கொடுத்திருக்கிறான் பாருங்கள். அல்லாஹ் பேசுகிறான் திருமறை குர்ஆனில் வத்தகதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் யார் தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய நண்பர். அல்லாஹ்வுடைய நண்பர். அல்லாஹ் சொல்கிறார் துல் அர்ஷுல் மஜீத், அர்ஷுடைய அதிபதி, லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்த், அந்த வானத்திற்கும் பூமிக்கும் உண்மையான சொந்தக்காரன். அப்படி இருக்கக்கூடிய கண்ணியம் பொருந்திய முத்தகப்பீரூன் பெருமைக்குரிய அல்லாஹ்வுடைய நண்பர் என்று
அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிலாஹித்து சொல்கிறான் என்றால் அது இப்ராஹிம் நபியை பார்த்துதான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பேசுகிறார். குல் ஸதகல்லாஹ், அல்லாஹ் உண்மையைத்தான் பேசுகிறார். ஃபத்தபிஉ மில்லதி இப்ராஹீம ஹனீஃபா. நபியே முஹம்மது ரசூலுல்லாஹி பார்த்து அல்லாஹ் பேசுகிறார். நபியே, நீங்கள் யாருடைய மார்க்கத்தில் இருக்கிறீர்கள் தெரியுமா? யாருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் தெரியுமா? ஃபத்தபிஉ மில்லதி இப்ராஹீம ஹனீஃபா. இப்ராஹீமுடைய மார்க்கம், இப்ராஹிமுடைய மார்க்கத்தில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் பேசக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன தெரியுமா? இப்ராஹிம் ஹனீஃபன் வமா கான மினல் முஷ்ரிகீன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசக்கூடிய பெரும்பான்மையான இடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வார்த்தையை பயன்படுத்துவார். என்ன தெரியுமா? ஹனீஃபா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூய்மையான உள்ளம் படைத்தவராக இருந்தார். தூய்மையான உள்ளம் படைத்தவராக இருந்தார். எக்காரணத்தை கொண்டும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒரு மனிதராக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அதே போல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் உஸ்வத்துல் ஹஸனா, இந்த நபியிடத்தில் முஃமின்களே, நம்பிக்கை கொண்ட மக்களே, உங்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இருக்கிறது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். கத் கானத் லகும் உஸ்வத்துல் ஹஸனத்து ஃபீ இப்ராஹிம். நபியே, உங்களுக்கு யாரிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அவரை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு முன்மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். இப்படி பல சிறப்புகளை நம்மால் பார்க்க முடியும் திருமறை குர்ஆன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சிறப்பை பற்றி சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஜாஅ ரஜுலுன், ஒரு மனிதர் இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்டார். ஃபகால கைரல் பரியா, இந்த உலகத்தில் அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு பிடித்த சிறந்த மனிதர் யார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர்கள் பதிலளித்தார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸாலிக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் படைத்த படைப்புகளில் மிக சிறப்புக்குரிய படைப்பு ஒரு மனிதர், அல்லாஹ்வுக்கு மிக பிடித்த மனிதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு லட்சக்கணக்கான நபிமார்களும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். நமக்கெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட நபிமார்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் என்ன தெரியுமா? இன்னஹு அபுல் அம்பியா, அவர் நபிமாருடைய தந்தை, மனித குலத்துடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஆனால் நபிமாருடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் யாருடைய பிரார்த்தனை உதித்தவன் தெரியுமா? அனஜாவத் அபி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய பிரார்த்தனை உதித்தவன் தான் நான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லி காட்டினார்கள். எந்த நபிமாருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருக்கிறது. என்ன தெரியுமா? யூதர்கள் சொல்லுவார்கள், இப்ராஹிம் அவர் எங்களுக்குரியவர், உரிமை கொண்டாடுவார்கள். வேற எந்த நபிமார்களுக்கும் உரிமை கொண்டாட மாட்டார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பொறுத்தவரை அவர் எங்களுக்குரியவர் என்று யூதர்கள் சொல்வார்கள். நசராணிகளும் சொல்வார்கள், இப்ராஹிம் ஆபிரகாம் அவர் எங்களுக்குரியவர், அவர் எங்களுக்குரியவர் என்று உரிமை கொண்டாடுவார்கள். அதை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்திற்கும் பதிலளிக்கிறார். அவர் யார் என்பதை பற்றி திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்துடைய 67வது வசனம், மா கான இப்ராஹிம், இப்ராஹிம் யார் என்று உங்களுக்கு
அவருக்கு தெரியுமா? யஹூதியோ வலா நஸரானியா, அவர் யஹூதியும் அல்ல, அவர் யஹூதியும் அல்ல, நஸரானியும் அல்ல, வலாகின் கான ஹனீஃபா, அவர் தூய்மை படைத்த உள்ளம் படைத்தவராக இருந்தார். முஸ்லிமன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். அவர் முஸ்லிமாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு நபியாக, ஒரு மனிதராக இருந்தார். வமா கான மினல் முஷ்ரிக்கீன், ஒரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தது கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டினார். இப்படி பல இடங்களில் நாம் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகமாக சிறப்பித்து பேசக்கூடிய குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் இன்னும் ஏராளமாக நாம் பார்க்க முடியும். ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்படிப்பட்ட சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தான் தெரியுமா? அல்லாஹ் தன்னுடைய திருமறை வாக்கு மூலம் தருகிறார். ஏன் இந்த சிறப்பு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஏன் இந்த கண்ணியம்? அல்லாஹ் சொல்கிறார், இந்த உலகத்தில் யாரையும் சோதிக்காத அளவுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நாம் சோதித்தோம் என்று அல்லாஹ் ரப்பல் சொல்கிறார் திருமறை குர்ஆனில். வைது இப்தலா இப்ராஹிம ரப்புஹு பிகலிமாத்தி ஃபதம்மஹுன்ன, பல கட்டளைகளை கொண்டு இப்ராஹிமை நாம் கடுமையாக சோதித்தோம். சாதாரணமாக அல்ல, தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளை இப்ராஹிமுக்கு நாம் கொடுத்தோம். ஆனால் எல்லா சோதனைகளையும் அவர் முறியடித்தார், வெற்றி அடைந்தார். எந்த இடத்திலும் அல்லாஹ்வின் மீது அவர் நம்பிக்கை இழந்தது. எப்படிப்பட்ட சோதனையை கொடுத்தும் கூட, கடுமையான சோதனை கொடுத்தும் கூட, குடும்ப உறவில் சோதனை ஏற்படுத்தி, தனிநபராக அவருக்கு சோதனை ஏற்படுத்தி, இப்படி பல சோதனைகளை கொடுத்தும் கூட அவர் அல்லாஹ்வில் இருக்கக்கூடிய தவக்கத்தில் உறுதியாக இருந்து அதில் வெற்றி அடைந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அல்லாஹ்வுக்கு முழுமையாக குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சொல்கிறார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் குல் இன்ன ஸலாத், என்னுடைய தொழுகை, வ நுஸுகி, என்னுடைய வணக்க வழிபாடுகள் அனைத்தும், வ மஹ்யா, என்னுடைய வாழ்க்கை அனைத்தும், என்னுடைய மரணமும் கூட லில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுக்குரியது என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை வந்தார். எந்த நேரத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையில் உறுதியாக இருந்தார். அல்லாஹ்வுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றினார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 2வது அத்தியாயம் 131வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறார். கேளுங்கள். இது قال له ربه اسلم, இப்ராஹிமை பார்த்து நாம் சொன்னோம் என்ன தெரியுமா? அஸ்லிம், கட்டுப்படுங்கள். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. நம்மிடத்தில் சொல்லப்பட்டால் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அவருடைய கட்டளையை பின்பற்றுங்கள் என்று நம்மிடம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். தன்னுடைய வசனங்களின் மூலமாக நாம் அதை புறக்கணித்தவர்களாக, கேட்டும் கேட்காதவர்களாக திரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? قال اسلمت لرب العالمين. அல்லாஹ் சொன்னார், இப்ராஹிமை கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுக்கு சிரமப்படுங்கள், ஒரு முஸ்லிமாக மாறிவிடுங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? قال اسلمت لرب العالمين. அகிலங்களை எல்லாம் படைத்து பரிமாறித்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்த மனிதர்களை எல்லாம் படைத்தவன், மனிதர்களுக்கு அனைத்தையும் கொடுத்தவன், அனைத்தையும் அடக்கி ஆளக்கூடிய ஆலமீன் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். சாதாரண வார்த்தைகள் இல்லை, அல்லாஹ்வை பெருமைப்படுத்தக்கூடிய வார்த்தை. ரப்பில் ஆலமீன், அந்த ஆலமீனுக்கு நான் கட்டுப்பட்டு விட்டேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவை சொன்னார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார்கள். இப்போது நமக்கு புரிந்திருக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த அளவுக்கு கண்ணியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்ததற்கு ஒரே காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா அமல்களிலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் இறையச்சம், தக்வா, தவக்கல்.
இதன் மூலமாக மட்டுமே ஒரு பூமிக்கு அல்லாஹ்வால் கண்ணியம் கொடுக்கப்படும். பொருளாதாரம் அல்ல, செல்வம் அல்ல. என்னிடத்தில் நிறைய பொருளாதாரம் இருக்கிறது, அல்லாஹ்விடத்திலிருந்து கண்ணியம் கிடைக்குமா? கிடைக்காது. என்னிடத்தில் செல்வம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் என்னுடைய கையில் இருக்கிறது, அல்லாஹ் அவர்களை நேசித்து விடுவாரா? அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுப்பாரா? இல்லை. அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறான் என்றால், ஒரு மனிதனை நேசிக்கிறான் என்றால் அதற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? ஒரே அளவுகோல், உடலில் இறையச்சம் தக்குவா இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். எத்துணை சோதனைகள் தெரியுமா அவர் வாழ்க்கை? வாழ்க்கை முழுக்க சோதனை. மரணம் வரும் வரை நம்மை போன்ற வாழ்க்கை அவர் வாழவே உண்டு கழித்து உழித்து கிழித்து மகிழ்ச்சியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறவரை இப்படிப்பட்ட வாழ்க்கையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஈராக் என்ற நாட்டில் பிறக்கிறார். யாருக்கு? சிலையை செய்து வணக்க வழிபாடு செய்யக்கூடிய சாதாரண முஸ்லிம் அல்ல, சிலையை செய்து அதை விற்று அதை வணங்கக்கூடியவராக இருந்த ஆசர் என்று சொல்லக்கூடிய ஒரு தந்தைக்கு மகனாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்கிறார்கள். அந்த இடத்தில் அல்லாஹ் பிறக்க வைக்கிறார். அல்லாஹ் எப்பொழுது நாடக்கூடிய நாளில், அவர் வாலிப பருவத்தை அடையக்கூடிய நாளில் வஹீயை கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எப்பொழுது கொடுத்த மாத்திரத்தில் இந்த மார்க்கத்தை, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை, இந்த தௌஹீதை, இந்த ஏகத்துவத்தை மக்களிடம் பிரச்சாரம் செய்தே தீர வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார்கள். எங்கே இருந்து தெரியுமா? நம்மளாம் உபதேசம் செய்வோம், ஊருக்கு மட்டும் உபதேசம். நம்முடைய உபதேசம் எப்படி இருக்கும்? ஊருக்கு உபதேசம் செய்வோம், அவருடைய நம்ம வீட்டில் உபதேசம் இருக்காரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலில் அந்த உபதேசத்தை ஆரம்பிக்கிறார்கள் தன்னுடைய வீட்டிலிருந்து, தன்னுடைய தந்தையிடமிருந்து. அல்லாஹ் எப்பொழுது தன்னுடைய திருமறை குர்ஆனில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி தன்னுடைய தந்தையிடத்தில் பேசினார், ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்படி இருந்தது என்பதை பற்றி சூரத்துல் மரியம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் நமக்கு தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறார். கேளுங்கள். வதுகுருல் கிதாப் இப்ராஹிம், நபியே, அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தில் நீங்கள் இப்ராஹிமை நினைவுபடுத்துங்கள். ஏன் தெரியுமா? இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் உண்மையான ஒரு தூதராக இருந்தார். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு உண்மையாளராக அவர் இருந்தார். அதனால் இந்த திருமறை குர்ஆனில் அவரை நீங்கள் நினைவுபடுத்த வேண்டும். இது கோலி அபி, அவர் தன்னுடைய தந்தையை அழைத்து பேசினார். லி அபி, என்னுடைய அருமை தந்தையே, யா அபதி லிமா தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. அவர் சொன்னார், என்னுடைய அருமை தந்தையே, என்னுடைய பாசத்திற்குரிய தந்தையே, லா தஅபுது, நீங்கள் எதை வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? யஸ்மஉ வலா யுப்சிரு, செவிமடுக்க முடியாத ஒன்றை, நீங்கள் பேசுவதை கேட்க முடியாத ஒன்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை பார்க்க முடியாத ஒன்றை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். வலா யுக்னி அன்க ஷைஆ, உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது, உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத ஒரு விக்கிரகத்தை நீங்கள் வணங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இன்னி கத் ஜாஅனி மினல் இல்ம், என்னுடைய அருமை தந்தையே, உங்களுக்கு வராத ஒரு ஞானம், அதாவது வஹி, அல்லாஹ்வுடைய இறைச்செய்தி எனக்கு வந்திருக்கிறது. மாலம் யஅதீக ஃபத்தபிஅனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், உங்களுக்கு நான் வழிகாட்டுகிறேன். அஹ்தீக சிராத்தன் சவியா, நேரான பாதையில் உங்களை நான் அழைத்து செல்கிறேன், நீங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று தன்னுடைய தந்தையிடத்தில் சொன்னார். இன்னும் சொன்னார், யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, லா தஅபுது ஷைத்தான், ஒரு காலம் நீங்கள் ஷைத்தானை வணங்கி விடாதீர்கள், ஒரு காலம் நீங்கள் ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விடாதீர்கள். ஏன் தெரியுமா? இன்ன ஷைத்தான கான லிர்ரஹ்மானி அஸியா, ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அந்த ரஹ்மானுக்கு பகிரங்க விரோதியாக இருக்கிறார்.
இறைவனுக்கு அல்லாஹ்வுக்கு அவன் விரோதியாக இருக்கிறான். அதனால் அவனை ஒரு நாளும் நீங்கள் பின்பற்றாதீர்கள். யா அபதி, என்னுடைய அருமை தந்தையே, இன்னி அகாபு யமஸ்ஸக அதாப் மிர் ரஹ்மான், என்னுடைய அருமை தந்தையே, ஒரு நாள் வர இருக்கிறது, மனிதனுடைய முகமெல்லாம் சொல்லிவிடக்கூடிய ஒரு நாள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கோபத்தோடு இருக்கக்கூடிய நாள். எல்லா நபிமார்களும் யா நஃப்ஸி யா நஃப்ஸி, என்னுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்று சொல்லக்கூடிய அந்த நாள் இருக்கிறது. அந்த நாளுடைய தீங்கு, அந்த நாளுடைய பயங்கரம் உங்களை பிடித்து விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன். அந்த நாளில் ஷைத்தானுடைய கூட்டாளியாக நீங்கள் எழுப்பப்படுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழகான முறையில் அவருடைய தந்தைக்கு உபதேசம் கொடுத்தார். அதோடைய விளைவு என்ன? இந்த உபதேசத்தை அவர் ஏற்றுக்கொண்டாரா? மனம் திரும்பி அல்லாஹ்வை வணங்கக்கூடிய மனிதராக மாறினாரா? இல்லை. அதையும் அல்லாஹ் ரப்பல் சொல்கிறார். இவர் பேசியதற்கு பிறகு, இவர் அழைப்புப்படி செய்ததற்கு பிறகு எப்படிப்பட்ட சோதனை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் தெரியுமா? இவர் சொன்ன மாத்திரத்தில் அவருடைய தந்தை பேச ஆரம்பித்தார். என்ன தெரியுமா? قال أراغب أنت عن آلهة يا إبراهيم لئن لم ينتهي لنرجمنك واهجرني مليا. இப்ராஹிமே, எங்களுடைய கடவுளை திட்டுகிறாய், என்னுடைய கையால் செய்த நான் விற்பனை செய்யக்கூடிய நான் வணங்கக்கூடிய இந்த விக்கிரகங்களையா நீ திட்டிக் கொண்டிருக்கிறாய்? இனி ஒரு தடவை இப்படிப்பட்ட வார்த்தை நீ பேசினால் உன்னை கல்லால் அடித்து கொலை செய்து விடுவேன். இனி என்னுடைய கண்ணிற்கு முன்பாக நீ நிற்கவே கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியேறுவது என்று உடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வீட்டை விட்டு வெளியேற்றி அனாதையாக கூறினார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனை இஸ்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சொன்னதற்காக அனாதையாக்கப்படுகிறார்கள். எந்த உறவும் இல்லாமல் அனாதையாக தெருவில் நிற்கக்கூடிய நிலையை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடைகிறார்கள். வெளியேற்றக்கூடிய அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அந்த ஊரில் ஒரு திருவிழா நடக்கிறது. அந்த திருவிழாவிற்காக மக்கள் எல்லாம் செல்லக்கூடிய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செல்லவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நண்பராக இருக்கக்கூடிய ஒரு மனிதர் வந்து அழைக்கிறார். அதாவது ஒரு நபர், நண்பர் என்று சொல்ல முடியாது, ஒரு நபர், முஷ்ரிக்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைக்கிறார்கள். எதற்காக தெரியுமா? அந்த திருவிழாவுக்கு செல்லலாம், நீயும் திருவிழாவில் கலந்து கொள் என்று அழைக்கக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, எனக்கு நோய் ஏற்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு வர முடியாது என்று சொல்கிறார்கள். எல்லா மக்களும் அந்த திருவிழாவுக்கு சென்றதற்கு பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனதில் நினைத்ததை செய்து முடிக்கிறார். அதாவது அவருடைய தந்தையால் செய்யப்பட்ட சிலைகள், விக்கிரகங்கள் நிறைய இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சின்ன சிலைகளை எல்லாம் உடைக்கிறார்கள். உடைத்து விட்டு அந்த தடியை ஒரு பெரிய சிலையிடத்தில் கொடுத்து விட்டு இந்த மக்கள் வருவார்கள், வந்தால் என்னைத்தான் இவர்கள் தேடுவார்கள் என்ற அடிப்படையில் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அந்த நேரத்தில் என்ன நடக்கிறது? எல்லோரும் வந்து பார்க்கிறார்கள், அவருடைய கடவுள்கள் அழிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய கேடே, எங்களுடைய நாசமே, எங்களுடைய கடவுளுக்கு வந்த நிலைமை என்ன, எங்களுடைய கடவுளை இப்படி செய்தது யார் என்று அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் சொல்கிறார், காலு சமிஅனா, நான் செவிமடுத்திருக்கிறேன். ஒரு இளைஞன் இந்த சிலைகளை வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று மக்களிடம் பிரச்சாரம் செய்வதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யுகாலு இப்ராஹிம், அந்த இளைஞனுடைய பெயர் இப்ராஹிம் என்று நான் நினைக்கிறேன். அந்த மனிதர் தான் இந்த வேலையை செய்திருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வரப்படுகிறார்கள், மக்களுக்கு முன்பால் நிறுத்தப்படுகிறார்கள். அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவன் கேட்டார், காது அந்த வாழ்த்தஹாதா, இப்ராஹிமே, இப்ராஹிம், என்ன காரியம் செய்தீர்கள், என்ன காரியம் செய்தீர்கள், நம்முடைய கடவுள்களை எல்லாம் சேதப்படுத்தி விட்டீர்களே, ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால பல் ஃபஅலஹு கபீரஹு ஹாதா, நான் செய்யவில்லை, இதோ இந்த பெரிய சிலை இருக்கிறது, அந்த சிலையிடத்தில் வேண்டுமானால் நீங்கள் கேட்டு பாருங்கள்.
கேட்டு பாருங்கள். நீங்கள் பேசுவதை அதை செவிமடுக்குமையாக இருந்தால், உங்களை அது பார்க்குமாக இருந்தால், நீங்கள் அந்த சிலையிடத்தில் கேளுங்கள். அந்த சிலைதான் உழைத்திருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த முஷ்ரிக்குகளும் தலை குனிந்து நின்றார்கள். இப்ராஹிமே, நாங்கள் எப்படி இந்த சிலையிடத்தில் கேட்க முடியும்? நாங்கள் கேட்டால் அது எப்படி பதிலளிக்கும்? அதற்குத்தான் செவிமடுக்க முடியாது, பார்க்க முடியாது என்று அவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஆம், இதைத்தான் நானும் சொல்கிறேன். அதனால் பார்க்க முடியாது, கேட்க முடியாது, உங்களுக்கு எந்த உதவியும் செய்ய முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று உரைக்க சொல்கிறார்கள் அந்த நேரத்தில். ஆனால் அந்த மக்கள் ஏற்கவில்லை, அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கோபம் வருகிறது, கோபம் அதிகமாகிறது. உடனே சொன்னார்கள் அவர்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 29 அத்தியாயத்தின் 24 வசனம், فما كان جواب قومي الا ان قال يقتلوه او حرقوه. எரித்து இந்த மனிதனை கொலை செய்ய வேண்டும், சாதாரணமாக அல்ல. நெருப்பில் எரித்து இந்த இப்ராஹிமை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்கிறார்கள். ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் விறகுகள் கொண்டு வரப்படுகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். நெருப்பு குண்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது. மரண தண்டனை கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய முகம் எப்படி இருக்கும்? அவருடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட அச்சம் நிலவும்? ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நெருப்பு குண்டத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய முகத்தில் எந்த ஒரு மாற்றமோ தடுமாற்றத்தையோ அந்த மக்களால் பார்க்கவே முடியவில்லை. பயந்து அவர் அதிலிருந்து விலகி இருந்தால் விட்டிருப்பார்கள். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விட்டுக் கொடுப்பதாக இல்லை, உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு தஃசீர் வருகிறது, அதாவது அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், யா இப்ராஹிம், நீங்கள் கட்டளையிடுங்கள், இந்த மக்களை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கினீர்கள். அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். அல்லாஹ் பார்த்துக்கொள்ளுங்கள். இங்கு நடக்கக்கூடிய அனைத்தையும், இந்த மக்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் அல்லாஹ் செவிமடுத்துக் கொண்டிருக்கிறான். அவர் பார்த்துக் கொள்வார். எனக்கு எந்த பயமும் இல்லை, எந்த கவலையும் இல்லை என்று சொல்கிறார். அந்த நேரத்தில் அந்த மக்கள் கொஞ்சமும் கூட யோசிக்காமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி எறியக்கூடிய நேரம் வெளியேற்றக்கூடியவரை நிறைய படிப்பிலே இருக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி எறியக்கூடிய நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய, அவருடைய படைப்பாக இருக்கக்கூடிய நெருப்பை அழைத்து அல்லாஹ் பேசினான். யா நார் கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான், யா நார், ஓ நெருப்பே, இப்ராஹிம் உன்னிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார். கூனி பர்தன், குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக நீ மாற வேண்டும், குளிர்ச்சி அளிக்கக்கூடியதாக மாற வேண்டும், சுகம் கொடுக்கக்கூடியதாக, சாந்தி அளிக்கக்கூடியதாக நீ மாற வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய நெருப்பை அழைத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கட்டளை இட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனுடைய 21 அத்தியாயத்துடைய 63 வசனத்தில் அவர்கள் சொல்லி காட்டுகிறார். என்றால் கலியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் மீது தவக்கல் வைத்தால், அல்லாஹ் மீது உறுதியான ஈமான் இருந்தால், இன்னல்லதீன காலூ ரப்பல்லாஹ், என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று சொல்லி சும்மஸ்தகாம், அதில் உறுதியாக நிலைத்திருந்தால், அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சனு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறார், நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உண்மையான நம்பிக்கை இருந்தால், தவக்கல் இருந்தால், அந்த அரசுடைய அதிபதியை உண்மையாகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டிருந்தால் உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த நெருப்பில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாதுகாத்தார். இதிலிருந்து நமக்கு நிறைய படிப்பு இருக்கிறது. இப்ராஹிமுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு கதை அல்ல. ஒவ்வொரு வருடமும் சொல்வார்கள், நாம் கேட்டுக்கொண்டு சென்று விடுவோம் என்ற அடிப்படையில் அல்ல இந்த வரலாறு, உண்மையாக நடந்த வரலாறு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை பல இடங்களில் நமக்கு படிப்பனையாக சொல்லி காட்டுகிறார். படிப்பனையாக எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஈமானை அவருடைய உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும். குர்பானியை கொடுப்பதற்கு மட்டுமல்ல, அப்படிதானே குர்பானி கொடுப்போம், அஞ்சு நேரம் கொள்கை இல்லை,
லட்சம் ரூபாய் பொருளாதாரம் போட்டு ஓடுகிறோம் மாடுகளை வாங்குவதற்கு, ஆடுகளை வாங்குவதற்கு. அப்படித்தானே? ஆனால் என்ன? தொழில் இல்லை, நல்ல அமல்கள் இல்லை, நம்பிக்கையில் பலகீனம். அல்லாஹ்வுடைய பார்வையில் எந்த பயனும் இல்லை. அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ்வை பாதுகாக்க வேண்டும். குர்பானியை கொடுத்து விட்டு ஐவேளை தொழுகை தொழாத மக்களாக இருந்தால் அந்த அமல் அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நம்பிக்கை, அதாவது அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு நல்ல எண்ணத்தை ஏற்படுத்தார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு அமல் செய்வதாக இருந்தாலும் அதில் இஹ்லாஸ், உள்ள தூய்மை, இறையச்சம். வம்மாமல் காஃப மகாம ரப்பி வனஹா நஃப்ஸன் அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா. அல்லாஹ் சொல்வது போல நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னை விசாரிக்க இருக்கிறார், அவரை நான் பார்க்க இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நம்முடைய ஹவாவை கட்டுப்படுத்தி நம்முடைய அமல்கள் இருக்குமையானால் நிச்சயமாக அப்படிப்பட்ட அமல்களை அல்லாஹ் ரப்பல் வீணாக்க மாட்டான், நமக்கு அல்லாஹ் கூலி தருவான். அதே சமயம் பொதுமோக்காக அலட்சியமாக மக்களுக்காக நாம் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹபாஅன் மன்சூரா தூசிகளாக பறக்க விட்டு விடுவார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட இஸ்லாமான உள்ளத்தை, இறையச்சத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்த ஒருவனால் காத்திட்டு எங்கள் ஜும்மாவுடைய முதல் முறையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் والصلاة والسلام على رسول الكريم وعلى آله وصحبه هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة عليها ملائكة غلاظ شداد لا يعصون ما أمرهم ويفعلون ما يفعلون. கரியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய இல்லையே முதல் ஜும்மாவுடைய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாறு என்ற படிப்பினை தருகிறது. எப்படிப்பட்ட இறையச்சம், எப்படிப்பட்ட உள்ள தூய்மை நம்முடைய உள்ளத்தில் நிகழ வேண்டும் என்ற செய்திகளை பார்த்தோம். குறிப்பாக இந்த நாளில் முக்கியமாக நினைவு கூறக்கூடிய ஒரு வரலாறு இருக்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நடந்த சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். உடைய குடும்பத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். ஏன்? அதற்கான படிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் 37வது அத்தியாயத்துடைய 102வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறார். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அம்மையாரை பொட்டல் காடாக இருக்கக்கூடிய தண்ணீர் இல்லாத பாலைவனத்தில் விட்டு சென்றதற்கு பிறகு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறிது வளர்ந்து பேசக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய பருவத்தை அடையக்கூடிய நாளில்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜரா அம்மையாரையும் பார்ப்பதற்காக மக்காவிற்கு வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு மகனிடத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும், ஒரு குழந்தை இடத்தில் எப்படி நடந்து கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், பாருங்கள். அவருடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அருகாமையில் அழைத்து பேசினார். பல வருடங்கள் விட்டு சென்ற தந்தை இப்போதுதான் வந்திருக்கிறார். அப்படிப்பட்ட தந்தை சொல்லக்கூடிய வார்த்தையை கவனியுங்கள். யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராபில் மனாமி அன்னி அதுவகுங்க பன்னொரு மாதாத்தா. என்னுடைய அருமை மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக எனக்கு ஒரு கனவு வந்தது. அதற்காக தான் நான் புறம்பொழுது வந்தேன். எனக்கு ஒரு கனவு காட்டப்பட்டது. உன்னை அறுத்து பலியிடுவதாக. உன்னுடைய நிலை என்ன சொல், நீ என்ன நினைக்கிறாய், உன்னுடைய கருத்தை சொல். அந்த நேரத்தில் ஒரு குழந்தை என்ன பேசுகிறோம், பல வருடமும் வரல, இப்போதும் தந்தை வந்திருக்கிறார். வந்த தந்தை உன்னை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மகனுடைய, ஒரு சிறுவனுடைய நிலைமை எப்படி இருக்கும். ஆனால் ஹாஜரா அம்மையார் அவர்கள் அந்த குழந்தையை வளர்த்த முறை, தன்னுடைய தந்தையை பற்றி சொல்லிக் கொடுத்த முறை, அவர் சொன்னார் இப்படிப்பட்ட வார்த்தை என்ன தெரியுமா? قال يا أبتي افعل. எந்த வார்த்தை பேச? يا أبتي افعل, செய்.
நீங்க என்ன நினைக்கிறீங்களோ செய்ய சொல்லிவிட்டு சொன்னார், வா துஅமரு சதஜூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என்னை கட்டுப்பட்டவனாக பொறுமையாளராக நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லாஹ் கட்டளையிட்டானா? அப்படிப்பட்ட உங்களுக்கு ஒரு கனவு வந்ததா? நீங்கள் செய்து முடித்தவர்கள் என்னிடத்தில் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? செய்து விடுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த இக்கட்டான சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். அந்த மகனுடைய முகத்தை பார்க்க முடியாமல், அந்த மகனுடைய முகத்தை பார்த்து விட்டால் கழுத்தில் கத்தி வைக்க முடியாதே, பாசம் தடுத்து விடுவேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை சிலாகித்து சொல்கிறான். பாருங்கள், ஃபலம்மா அஸ்லம வதல்லஹு லிஜபின். இரண்டு பேரும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட நிலையில், கட்டுப்பட்ட நிலையில் இப்ராஹிம் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மகனை முகத்துப்புற கடத்தினார். கைத்தில் இருக்கக்கூடிய பார்த்தால் அழிக்கக்கூடிய அவருடைய மனம். அல்லாஹ் கூட இன்னொரு சொல்கிறார் தெரியுமா? லூத் நபியுடைய வரலாறு சொல்வார். லூத் நபியுடைய சமுதாயத்தை மலக்குமார்கள் அழிக்கக்கூடிய நேரத்தில் அவர் சொல்வார், இப்போது அழிக்க வேண்டுமா என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சொல்வார், இப்ராஹிம் இலங்கிய மனமுடையவர், அவர் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட மனமுடையவர் தன்னுடைய மகனுடைய முகத்தை பார்த்தால் அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்ற முடியாது என்ற பயத்தின் காரணமாக அல்லாஹ் தனியாக சொல்கிறார், அவரை முகம் குப்புற கடத்தினார். அவர் உடனே அல்லாஹ் அழைத்தார், வனாதா யா நாஹு ஐயா இப்ராஹிம், யா இப்ராஹிம் என்று நாம் அழைத்து விட்டு சொன்னோம், கது ஸதகத்தல் ரூயா. இப்ராஹிமே, உங்களுடைய கனவை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். உனக்கு காட்டப்பட்ட கனவு என்னுடைய புறத்தில் இருந்தால் வந்தது, அதை நீ உண்மைப்படுத்தி விட்டேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டு சொன்னார், இன்ன ஹாதா லஹுவல் பலாஉல் முபீன். இது மிகப்பெரிய சோதனை, சாதாரண சோதனை. அல்லாஹ் சொல்கிறார், மிகப்பெரிய சோதனை. ஆனால் அந்த சோதனையிலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்வதை போல ஒவ்வொரு பூமியிடத்திலும் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்றுதான், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அவர்கள் அல்லாஹ்வை மட்டுமே நேசிக்க வேண்டும். அல்லாஹ் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், பாருங்கள், குல் கான ஆபாவுக்கும் وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكين. நபியை நீங்கள் சொல்லுங்கள், மூமிகளை பார்த்து, நம்பிக்கையாளரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், குலின்கான ஆபாவுக்கும், உங்களுடைய தாய் தந்தை, அபுனாவுக்கும், நீங்கள் பெற்றெடுத்த உங்களுடைய குழந்தைகள், வைகுவானுக்கும், உங்களுடைய நண்பர்கள், வாஸ்வானுக்கும், உங்களுடைய மனைவிமார்கள், வாஷீரத்துக்கும், அவ்வால் நீங்கள் சேர்த்து வைக்கக்கூடிய உங்களுடைய பொருளாதாரம், இத்தரத்துமுகா, நீங்கள் எங்கே நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று செய்யக்கூடிய வியாபாரம், இதை அனைத்தையும் விட ஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் நேசிக்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இதற்காகத்தான் அல்லாஹ் உபதேசம் செய்கிறார். அப்படிப்பட்ட உள்ளமாக நம்முடைய உள்ளம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட உள்ளமாக மாறினால் மட்டுமே நாளை மறுமையில் நமக்கு வெற்றி கிடைக்கும். அல்லாஹ் சொல்வதை போல, யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா. அல்லாஹ் சொல்கிறார், யா அய்யுஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, சாந்தி அடைந்த ஆத்மாவே, ராதியத்தன் மர்தியா, அல்லாஹ்வை பொருந்திக் கொண்ட நிலையில், அல்லாஹ் உன்னை பொருந்திக் கொண்ட நிலையில் இந்த உடலை விட்டு வெளியேறி நீ சொர்க்கத்தில் நுழைந்து என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வார்த்தை அடைய வேண்டுமானால் அப்படிப்பட்ட உன்னதமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கான வழி நமக்கு தருவார். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வார்கள் பிரார்த்தித்து என்னுடைய துஆவை முடித்துக் கொள்கிறேன். வாஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.